காரியத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது அதுக்கு தனக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால், சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற இவருக்கு இந்த படிப்பு யார் சொல்லிக் கொடுத்தா? எலியாவுக்கு யார் சொல்லிக் கொடுத்துருப்பா? கர்த்தர் சொல்லிக் கொடுத்துருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எழுப்பது ஜெபாய்க்கத்தை வச்சு நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு. இதனால் எவ்வளவோ போதனைகள் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இதனால் நமக்கு நிறைய காரியங்களை சாதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னும் சந்ததிக்கு அப்படியே ஆண்டு சொல்லிக் கொடுத்துட்டே வருவார். இந்த எலிசா கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் சொல்லும்போது அவரை பற்றி அநேக குறிப்புகள் சொல்லலாம். ஒரே ஒரு காரியத்தை வாசிப்போம். 6வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது 9வது வசனம். அங்கே சீரிய ராஜான்னு ஒருத்தர் இருக்கார், இஸ்ரேல் ராஜா ஒருத்தர் வர்றாரு. இஸ்ரேல் ராஜாவுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எலிசா பிடிக்கும். சீரிய ராஜாவுக்கு எவருமே பிடிக்காது. ஆக இந்த சீரிய ராஜா அடிக்கடி சண்டைக்கு வர்றாரு இஸ்ரேல் ராஜாவோட கூட. இஸ்ரேல் ராஜாவுக்கு சரியாக அவ்வளோ ஜோமனை தெரியுமோ தெரியலையோ நமக்கு தெரியல. ஆனால் கையில் ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு. யார் அது? எலிசா. இவர் ஜோமனி அவருக்கு ஆலோசனை சொல்லுவார். நீ இங்கே போகாத, இங்கே போ, இங்கே நீ போனானா இப்படிலாம் உனக்கு சிக்கல் வரும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. இதை பார்த்த உடனே சீரிய ராஜா உள்ளமெல்லாம் நினைவு வச்சு குழம்பி அவர் சொல்கிறார், எவனோ ஒரு கல்லாளிங்க இருக்கான், நமக்கும் ஜால்ரா போடுதான் அங்கேயும் ஜால்ரா போடுதானே அப்படின்னு சொல்லி, கல்லாளியும் கிடையாது ஒருத்தர் கிடையாது ஐயா, அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உள்ளாளி, அவர் கல்லாளி கிடையாது. அவர் ஜெபம் பண்ணி கர்த்தர் எல்லா காரியத்தையும் என்ன செய்வார்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவங்களுக்கு எல்லா ரகசியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம எலியாவை போல எலிசாவை போல இன்னும் அதிகமாக இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை எல்லோரும் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். அப்படி எழும்பி ஜெபம் பண்ணும்போது அந்த ஸ்தோத்திரம் படன்னு பொறுக்கி வரணும். அமைதியிலே இருக்கக்கூடாது. நம்ம ஊழியத்தில் அமைதியே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் அப்படி நிற்போமானால் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவோம். ஆமென். ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்க அழைக்கப்பட்டிருக்கிற எலியா